புத்தம் புதிய ஒரு காம்பாக்ட் 2 BHK ஒரு சூப்பரான ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில இருக்கு. இந்த வீடியோல உங்களுக்கு இந்த வீடு எங்க இருக்கு, இதனுடைய ஃபெசிலிட்டிஸ்லாம் என்ன, அம்யூனிட்டிஸ் என்ன, இது என்ன ஃபேசிங், இதனுடைய பிரைஸ் என்னன்றதெல்லாம் இந்த வீடியோல சொல்றேன், முழுசா பாருங்க. இது ஒரு வெல் டெவலப்டான ஒரு 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 கேட்டட் கம்யூனிட்டின்றதால உங்களுக்கு உங்க ஃபேமிலிக்கு தேவையான, உங்க சில்ட்ரன்ஸுக்கு தேவையான ஸ்விம்மிங் பூல், பிளே ஏரியா, பார்க், மல்டி பர்பஸ் ஹால், இது எல்லாமே இந்த கேட்டட் கம்யூனிட்டியில தான் இருக்கு. இப்ப நீங்க அதை பார்த்துட்டு இருக்கிற அந்த லிஸ்ட், இப்ப பார்த்த லிஸ்ட் அதுதான். வேணும்னா நீங்க பாஸ் பண்ணி கூட இந்த ஃபுல் அம்யூனிட்டிஸ் லிஸ்ட்டை படிச்சுக்கலாம். இப்போ நம்ம வீட்டுக்கு உள்ள, அதாவது அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு அது எப்படி இருக்கு, அதனுடைய வராண்டா எப்படி இருக்குன்றதெல்லாம் பார்ப்போம். இப்ப நம்ம பாக்குறது, இப்ப நம்ம வீட்டுக்கு போற வழி, அதாவது இந்த வராண்டா ஏரியா. இதுல பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய அபார்ட்மெண்ட் பிளாக்ஸ் எதுவுமே ஹை ரைஸ் கிடையாது. அதாவது மொத்தமே 4 மாடி கொண்டது தான். நம்ம பாக்குற இந்த வீடு 3வது மாடியில இருக்கு. இந்த வீடு, இப்ப நம்ம வீடியோல பாக்குற வீடு ஒரு புத்தம் புதிய வீடு. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த காம்பாக்ட் 2 BHK-க்கான லிவிங் ஸ்பேஸ். டோரை திறந்த உடனே உங்களுக்கு இருக்கிறது. இங்க ஃப்ளோரிங் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே, அபார்ட்மெண்ட் ஃபுல்லாவே வந்து 2x2 டைல்ஸ் போட்டிருக்கிறாங்க. அதாவது இந்த வால் கலரையும் ஃப்ளோர் கலரையும் மேட்ச் பண்ற மாதிரி. உங்களுக்கு இந்த இப்ப நம்ம பாக்குற இடத்துல இருந்து லெஃப்ட் சைடு பாத்தீங்க அப்படின்னா கிச்சன் இருக்கு. இந்த கிச்சன் வந்து ஒரு காம்பாக்டான, ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு கிச்சனு. இங்க வந்து உங்களுக்கு கிரைனைட் டாப் ஸ்லாப் போட்டிருக்காங்க. மெட்டல் சிங்க் இருக்கு உங்களுக்கு. பிளஸ் உங்களுடைய மாடுலர் கிச்சன் செட்டப்கான அந்த ப்ரொவிஷன்ஸ், உங்க சிலிண்டர் போகக்கூடிய அந்த ஸ்பேசஸ் இதெல்லாம் இருக்கு. நீங்க ஓவர் ஹெட் ஸ்டோரேஜஸும் இதுல நீங்க அழகா வச்சுக்கலாம். ஸோ ஒன்ஸ் அகெயின் இது வந்து ஒரு புத்தம் புதிய ஒரு வீடுன்றதால எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷன்லயே உங்களுக்கு இருக்கும். இப்ப இது பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பெட்ரூம். உங்களுக்கு வென்டிலேஷனுக்காக விண்டோ, நீங்க இது பாக்குற வியூ, அந்த டோட்டல் அபார்ட்மெண்ட் ஏரியாவை நீங்க இது வழியா பார்க்கலாம். இப்போ இந்த இடம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ஒன் ஆஃப் த விண்டோல இருந்து நம்ம இந்த வியூ வந்து நம்ம காட்டுறோம். இதுல பாத்தீங்கன்னா இப்போ இந்த பா ஷேப்ல இருக்கக்கூடிய இடத்துல எண்டுல நம்மளுடைய அபார்ட்மெண்ட் இருக்கிறதால ஸோ உங்களுக்கு வென்டிலேஷன் பிளஸ் உங்களுக்கு ஏர் ஃப்ளோ வந்து பியூட்டிஃபுல்லா இருக்கு. இது நம்மளுடைய கிச்சனு, பெட்ரூமு, பால்கனி அந்த சைடு இதை ஃபேஸ் பண்ணிருக்கிறதால உங்களுக்கு காத்தோடைய ஃப்ளோ வந்து இங்க சூப்பராகவே இருக்கு. நாங்க இதை எடுக்கும் போது நாங்க அதை உணர்ந்தோம். ஏன்னா வேற எந்த தடையும் கிடையாது அந்த எண்டுல இருந்து இந்த எண்டு வர வரைக்கும். இப்ப நம்ம வெளியில பார்த்தோம் இல்லையா, அந்த டாய்லெட்டுக்கான இன்னொரு வழி இது. இந்த சைடு இருக்கிற டோர் வந்து பெட்ரூமுக்கான டோர். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த டாய்லெட் பாத்ரூமை 2 பக்கமாகவும் நீங்க ஆக்சஸ் பண்ணலாம். ஹால்ல இருந்து ஒன்று ஆக்சஸ் பண்ணலாம், இன்னொன்று பெட்ரூமுக்குள்ள இருந்தும் நீங்க ஆக்சஸ் பண்ணலாம். இது இந்த அபார்ட்மெண்ட்டுக்கான ஒரு பால்கனி. இது இங்க உங்களுக்கு வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நீங்க இந்த பைப் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், ட்ரெயின் ஏரியா இதெல்லாம். ஸோ இந்த ஏரியால இருந்தும் நீங்க அந்த ஃபுல் லேன் நீங்க இதை பார்க்கலாம். இங்க பாருங்க. ஸோ உங்களுக்கு காத்து இது வழியா வந்து ஸ்ட்ரெயிட்டா இந்த வீட்டில தான் முட்டும். இந்த அபார்ட்மெண்ட் ஒரு நார்த் ஃபேசிங் அபார்ட்மெண்ட். ஸோ நீங்க டைரக்ஷன் பாக்குறவங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து டோர் வந்து உங்களுக்கு நார்த் ஃபேசிங்ல வரும். இப்போ நீங்க இந்த வெளி ஏரியாலாம் பாத்தீங்கன்னா வந்து டைரக்டாவே வந்து உங்களுக்கு சன்லைட்டை வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்றாங்க இந்த நிறைய ஓடிஎஸ் வச்சு. இப்போ நீங்க வந்து பாக்குறது வந்து ஒரு ஓடிஎஸ். இப்போ அதுக்கு பின்னாடி ஒன்று இருக்கு பாருங்க, அந்த சைட்ல ரைட் சைட்ல அது ஒரு ஓடிஎஸ். ஸோ அதனால டே டைம்ல உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஏர் ஃப்ளோ, வென்டிலேஷனு, உங்களுக்கு வந்து ஒரு ஹைஜீனிக்கா ஒரு என்விரான்மெண்ட்டை டைரக்டாவே சன்லைட்டே கிரியேட் பண்ணி கொடுக்கும். இது வந்து நம்மளுடைய ஃப்ளோர் ஆக்சஸ் பண்றதுக்கான லிஃப்ட், ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி லிஃப்ட். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆல் திஸ் அம்யூனிட்டிஸ் புத்தம் புதுசானது, அதுதான் இது ஒரு பெரிய பிளஸ். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீல் உங்களுக்கு இருக்கும். ஒரு புது ஹவுஸ்ல நம்ம இருக்கக்கூடிய ஒரு ஃபீல், அது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது பாத்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். இந்த அபார்ட்மெண்ட்டுக்கான ஒரு கவர்டு கார் பார்க்கிங் இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி, இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சி நீங்க வாங்கணுன்ற பட்சத்துல நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் இந்த ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி வேற ஏதாவது சின்ன கேள்விகள் இருந்ததுன்னா நீங்க கேட்கலாம். அப்படி இல்லைன்னா டைரக்டா கம்ஃபர்டபுளா ஒரு சைட் விசிட் பிளான் பண்ணிட்டு இங்க வந்து நாங்க சொன்ன விஷயங்கள், நீங்க பார்த்த விஷயங்கள் எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு இந்த வீடை உங்க வீடு, சொந்த வீடா ஆக்கிக்கலாம். இப்போ இந்த வீடை நீங்க வாங்குறதுக்கு முடிவெடுக்கிறதுக்கான முக்கியமான சில விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்ல போறேன். பில்டப் ஏரியால இருந்து மற்ற டீடைல்ஸ் எல்லாமே. ஸோ டோட்டல் பில்டப் ஏரியா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 596 ஸ்கொயர் ஃபீட் வந்து கொண்டது. இதுல வந்து 3வது ஃப்ளோர்ல இருக்கிறோம். மொத்தமா இருக்கிறது 4வது ஃப்ளோர், நார்த் ஃபேசிங் அபார்ட்மெண்ட்.
அண்ட் உங்களுக்கு இதுல ஒரு கார் பார்க்கிங் வருது, பேசிக் கம்யூனிட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு வருது, கிளப் ஹவுஸ்ல இருந்து ஸ்விம்மிங் பூல் எல்லாமே. அன்டிவைடட் ஷேர் உங்களுடைய யூடிஎஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 307 ஸ்கொயர் ஃபீட் உங்களுக்கு யூடிஎஸ் வருது. கார்பரேட் ஏரியா பாத்தீங்க அப்படின்னா 396 ஸ்கொயர் ஃபீட் உங்களுக்கு கார்பரேட் ஏரியாவே வந்துடும். ரெண்டல் இன்கம், முக்கியமா ரெண்டல் இன்கம், இதனுடைய லொகேஷன், இதனுடைய ஃபெசிலிட்டிஸ், இது எல்லாத்தையும் வச்சு இப்ப ஆன்கோயிங்ல கரண்ட்ல இருக்கக்கூடிய ரெண்டல் இன்கம் ட்ரெண்ட் பாத்தீங்கன்னா இங்க 15,000 rupees வரைக்கும் ரெண்டல் இன்கம்கான ஸ்கோப் இருக்கு. ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி அதுல இருந்து நம்ம இன்கம் வரணும், ரெண்டல் இன்கம்காக ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி போடலாம் அப்படின்னா ஒரு பர்ஃபெக்ட் ஃபிட்டா இருக்கும். இப்போ வந்து எல்லாத்துக்கும் மேல இது வந்து ஒரு புத்தம் புதுசான ஒரு அபார்ட்மெண்ட், ரீசேல்லாம் கிடையாது, புதுசு. இந்த வீடை நீங்க வாங்கும் பட்சத்தில் உங்க பேர் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஓனரா ரெஜிஸ்டர் ஆகும். ஸோ நீங்க டைரக்டா வந்து யூ வில் பி த ஃபர்ஸ்ட் ஓனர் ஆஃப் திஸ் ப்ராப்பர்ட்டி. உங்களுக்கு வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா நான் சொன்ன மாதிரி நீங்க கேட்கலாம். ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் நான் கேளுங்க. இல்ல நேரா வந்து இதை பார்த்துட்டு இந்த வீடை உங்க வீடா சொந்த வீடாக்கிக்கோங்க. எல்லாமே நீங்க இந்த கால் பண்றதுல இருந்து தான் தொடங்கும்.